நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னும் ஒரு முக்கியமான நாள், ஊடகவியலாளர் நிமலராஜன் படுகொலை செய்யப்பட்ட நாள். அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி சர்வதேச தமிழ் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்ட நாள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழலில் பல இடங்களிலும் இந்த ஊடக படுகொலை பற்றி பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சமகாலத்தில் நாங்கள் இந்த ஊடக படுகொலை, அது மாத்திரமில்லாமல் அரசியல்வாதிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், இவற்றுக்கெல்லாம் பின்னணியில் இருக்கக்கூடிய இனப்படுகொலை பற்றி நாங்கள் பேசவிருக்கிறோம். அதுவும் இந்த ஆட்சி மாற்றங்களுக்கு பிறகான சூழலிலும் எவ்வாறு தமிழர்களுடைய நிலங்களில் பௌத்த ஆலயங்கள் கட்டப்படுகின்றன, அது தவிர அந்த இடங்கள் எவ்வாறு அபகரிக்கப்படுகின்றன, கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசங்கள் எவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக காவு கொள்ளப்படுகின்றன என்பது பற்றிய விவரங்களை எல்லாம் தகவல்களோடு ஆதாரங்களோடு திரட்டி பிரித்தானிய தமிழர் பேரவை இங்கே ஒரு நூல் வடிவில் வெளியிடவிருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய பல விடயங்கள் அதிர்ச்சி தரத்தக்கவை, ஆச்சரியம் தரத்தக்கவை. ஆகவே நாங்கள் நேரடியாக இன்றைய பொழுது அதை பற்றி பேசலாம் என்று இருக்கிறோம். எங்களோடு பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ரவிக்குமார் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார். ரவி, உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். அதே போன்று சட்டத்துறையில் பணியாற்றி வருகிற, இப்போது தமிழர் பேரவையில் இணைந்து மனித உரிமை பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சிவானி எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். அதே போன்று ஊடகத்துறையில் பிரித்தானிய தமிழர் பேரவையில் பணியாற்றுகிற ரோகிசன், உங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். நான் நேரடியாக ரவி உங்களிடமிருந்து ஆரம்பிக்கலாம். இப்போது நாங்கள் சில வாரங்களுக்கு முன்னர் ஞாபகம் இருக்கிறது, நீங்கள் இதற்குரிய பூர்வாங்க அறிக்கையை தயாரித்த பொழுதும் இந்த புகைப்படங்கள், அது பற்றிய தகவல்களை எல்லாம் தேடிய பொழுது நாங்கள் இங்கே திரையில் அது பற்றிய ஒரு நிகழ்ச்சி ஒன்றை செய்திருந்தோம். இப்போது அது நூல் வடிவத்திலே கொண்டு வந்திருக்கிறீர்கள். அன்று நீங்கள் அந்த பூர்வாங்க அறிக்கையில் சொன்னதற்கும் என்னென்ன இடங்களில் எவ்வாறு இந்த பௌத்த கோயில்கள் கட்டப்படுகின்றன என்று சொன்னதற்கும் இன்று நீங்கள் வெளியிடுகிற அந்த முழு வடிவத்துக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? மேலதிகமான படங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. மிகுந்த சிரமத்தின் வழி திரட்டப்பட்டது. மற்றது இதில் இரண்டாவது பகுதியாக நாங்கள் இராணுவ மயமாக்கலின் பின்னணியில் தமிழ் மக்களுடைய பொருளாதார வளங்கள் கையகப்படுத்தப்படுவது, அது இராணுவம் எப்படி முக்கியமான என்டர்பிரைஸ்கள், இப்போ கடத்தொழில், மற்றது சுற்றுலாத்துறை, விவசாயம் போன்ற முக்கியமான வளங்களை இராணுவம் எப்படி கையாளுகின்ற என்பது போன்ற இன்னொரு விஷயங்கள் இதில் சேர்க்கப்பட்டது. பௌத்த கோயில்கள் என்பதை தாண்டி இந்த பொருளாதார நலன் விடயத்தையும் கூட தகவல்களாக நீங்கள் சேர்த்து வந்திருக்கிறீர்கள். அதுக்கு அது என்ன காரணம்னு சொன்னால், மிக வளம் நிறைந்த கடற்பகுதி, விவசாய பகுதி, முக்கியமான ரிசோர்ஸ் உள்ள இடங்களை மூலோபாய அடிப்படையில் தான் இவர்கள் கையகப்படுத்துகிறார். முதல் இராணுவம் இருக்கும், அப்புறம் அதில் சிவிலியன் குடியேற்றம் நடக்கும், சிங்கள குடியேற்றம் நடக்கும். இது ஒரு மிக நீண்ட ஒரு திட்டத்தினுடைய வெளிப்பாடாக நாங்கள் இனங்கண்டிருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக திட்டமிட்டபடி செய்யப்படும். இதில் ஒரு போக்கு உங்களுக்கு தென்படுகிறது. அதாவது பொதுவாக ஊருக்கு சென்று வருகின்றவர்கள் அங்கு வரக்கூடிய தகவல் சொல்வார்கள், சில இடங்களில் நாங்கள் பௌத்த விகாரைகள் புதிதாக எழுப்பப்பட்டிருப்பதை பார்க்கிறோம், சில இடங்களில் கோயில்கள் கட்டப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் இதில் ஆங்காங்கே நடக்கிற சம்பவங்கள் என்பதற்கப்பால் இவற்றுக்கிடையில் ஒரு தொடர்பு புள்ளிகள் இருக்கிறதா? இது என்ன மாதிரியான நிலையில் முன்வைக்கப்படுகிறது என்பது பற்றிய பார்வையை நீங்கள் எப்படி சொல்வீர்கள்? நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று, அதாவது கிழக்கு மாகாணம், அம்பாறை, திருவோணமலை பரிபோன வரலாறு எல்லாருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் அதன் தரவுகள் எல்லாருக்கும் தெரியாது. நாங்கள் 65% மேற்பட்ட தமிழ் மக்கள் இருந்த கிழக்கு மாகாணம் இன்று 40% குறைந்திருக்கிறது. 15 லட்சம் ஒட்டுமொத்த சனத்தொகை இன்று 2012 கணக்கெடுப்பு. இன்று அங்கே இருப்பது எங்களுடைய சனத்தொகை 6 லட்சம், 40% குறைந்திருக்கிறோம். அதால் தான் வடக்கு கிழக்கு இணைப்பு என்பதே பெரிய பிரச்சனையான விஷயமாக வருகிறது. நாங்கள் 50% மேலே இருந்திருந்தால் அது ஒரு பொருட்டே அல்ல எங்களுக்கு. அப்போ இந்த மூலோபாயம் வேறு வடிவத்தில் வடமாகாணத்திலேயும் இன்னும் தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்க ஒரே ஒரு கிழக்கு மாகாணத்தின் ஒரே ஒரு மாவட்டமாக இருக்கிற மட்டக்களப்பிலையும் இதே உத்திகள் பாவிக்கப்படுகிறது. அங்கே நாங்கள் தகவல் திரட்ட தான் எங்களுக்கு தெரியுது. அதாவது டீப்பாக இன்டீரியரான இடங்களில் போய் காட்டு பிரதேசங்கள், நிலத்தை பெரிய அளவு ஆக்கிரமிக்கக்கூடிய இடங்கள் எல்லாம், குடித்தளவு பரம்பலை ஏற்படுத்தக்கூடிய இடங்கள் எல்லாம் சின்ன சின்ன வியாபாரம், பெரிய வியாபாரம் கட்டப்பட்டிருக்கு. அங்கே கும்பிடுவதற்கு பௌத்தர்களே இல்லாத இடங்களாக இருக்கிறது.
அப்போ இது 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 உண்மையாக இதை பற்றி கலக்கிறதுக்கு நிறைய நேரம் எடுக்கும். மிக மைன்யூட்டான விஷயங்கள்லாம் இருக்கின்றன. இந்த புத்தகம் ஓரளவுக்கு ஒரு பார்வையை குறிப்பாக சர்வதேச சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய விதமாக இதை மிகவும் எளிமையாக படங்களுடனும் குறைந்தளவு டெக்ஸ்டுடனும் கொடுத்துருக்கிறோம். அதான் மிக மிக குறைவான பக்கங்களை கொண்டதாக இருக்கிறது இல்லை. இப்போது சிவன், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இலங்கையில் குறிப்பாக சட்டத்துறையில் பணியாற்றி இருக்கிறீர்கள். இலங்கையினுடைய சட்டம் பற்றிய புரிதல் உங்களுக்கு இருக்கிறது. இங்கே வெளிநாடுகளில் இது பற்றிய தகவல்கள் வெளியில் கொண்டு வரப்படுகிற பொழுது இது போன்ற படங்கள் எங்கெங்கே எல்லாம் இருக்கிறது. நினைக்கிறேன் கடந்த முறை இதே பற்றிய அதிகமான படங்களை நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். இப்போது புதிய படங்களை நேர்கள் திரையில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போது உள்ளூரில், இப்போது ரவி அவர்கள் சொல்கிறபடியும் வெளிநாடுகளில் இது பற்றிய ஒரு பிரச்சனையை உருவாக்குறது, அரசியல் ரீதியாக ஸ்ரீலங்கா அரசுக்கு அழுத்தம் கொடுப்பது என்பது பற்றி பேசுகிறார். உள்ளூரில் சட்ட ரீதியாக இந்த விடயத்தை எப்படி பார்க்க முடியும் என்று நினைக்கிறீர்கள்? இலங்கை சட்டத்தில் இடம் இருக்கிறதா? பொது ஒரு தமிழர்கள் இருக்கிற இடத்தில், அவர்கள் இருக்கிற இடத்தில் புதிதாக ஒரு பௌத்த கோயில் கட்டப்படுகிறது என்பதாலோ, அல்லது அந்த தமிழ் கோயில் ஒன்று இடிக்கப்பட்டு பௌத்த கோயில் வருகிறது என்று சொன்னால் அதற்கான அதனிலிருந்து தப்புவதற்காக அதிலிருந்து நீதியை பெற்றுக்கொள்வதற்கான சட்ட வடிவம் என்பது இலங்கையில் இருக்கிறது என்று நினைக்கிறேன். மத உரிமை என்பது ஒரு அரசியல் யாப்புக்கு உட்பட்ட உரிமை. எவ்வாறு ஒரு பௌத்தர்கள் தங்களது விகாரையை அவங்களது கட்டுமான பணியை ஒரு பிரதேசத்தில் முன்னெடுத்து தங்களது சமயம் சார்ந்த மேம்பாட்டை கொண்டு வர வேண்டுமானால் அதே நேரத்தில் அது மற்றவர்களின் உரிமையை பாதிக்காத வண்ணம் இருக்க வேண்டும். உதாரணமாக ஷரத்து 9 இலங்கை அரசியலமைப்புக்கு கீழே பௌத்த மதத்தை மேம்படுத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளுக்கும் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று அந்த உரிமை சொல்லுது, ஆர்டிகல் 9. அதே நேரம் ஆர்டிகல் 10 சொல்லுது மற்ற சமயத்தவர்களும் அதற்கு சமமான முறையில் தங்களது மத உரிமையை பின்பற்றலாம் என்று. அப்போது இப்படியான சந்தர்ப்பத்தில் ஒரு இந்து கோயிலை அழித்துவிட்டு அந்த இடத்தில் ஒரு பௌத்த கோயில் நிர்மாணிக்கப்படும் போது இந்துக்கள், அதாவது ஒரு பொதுவான ஒரு விடயம், அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் யாரும் அந்த உரிமைக்கான சட்ட ரீதியான ஒரு நடைமுறையை பின்பற்றலாம். எப்படி செய்ய முடியும் நினைக்கிறீங்க? இது ஒரு பொதுப்படியம். இப்போ ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டியில் ஒருவருடைய காணிகள் கட்டப்பட்ட அந்த காணி உரிமையாளர் செய்யலாம். நேரடியாக ஒரு தனி மனிதனுடைய உரிமை மறுக்கப்படுகிற பொழுது அதற்கு அவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அல்லது அடிப்படை மனித உரிமை வழக்கு போடலாம். இது ஒரு பொது விஷயம் இல்லையா? யாருக்கு அப்போ அந்த உரிமை இருக்கு? யார் அதனை செய்ய? மேலோட்டமா இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் என்ற ஒரு நடைமுறை, ஒரு பொதுநல வழக்கு. பொதுநல வழக்கு. அந்த பொதுநல வழக்கு அடிப்படை உரிமை மீறப்படுற சந்தர்ப்பத்தில் ஆர்டிகல் 17க்கு கீழே அதே நேரம் கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகல் 26 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேஷனுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த பவர் இருக்குது அந்த கேஸை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு பொதுநல வழக்கு யார் வேணுமென்றாலும், இப்போ ஒரு கோயில் இடிக்கப்படுகிற சந்தர்ப்பத்தில் அந்த கோயில் தர்மகர்த்தாவாக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த கோயிலுக்கு சென்று வருபவர் யாராக இருந்தாலும் ஒரு பொது நல அடிப்படையில் தங்களது மதத்தை மேம்படுத்தும் நோக்கில் அந்த ஆர்டிகல் 10க்கு கீழே அவங்க தங்களோட அந்த சட்ட ரீதியான நடைமுறையை பின்பற்றி வழக்கு பதிவு செய்யலாம். இது போன்று நடந்திருக்கிறது ரவி? தமிழ் கோயில்கள் இருக்கிற இடத்தில் அல்லது உடைத்து விட்டு கட்டுகிற நிலைமையும் இருக்கிறதாங்க. நீங்கள் அறிக்கையில் அப்படி நடந்திருக்கு. உதாரணத்துக்கு கொக்குலாய் விகாரை எடுத்துக்கொண்டோம்னா அதில் முதல்ல ஒரு அந்த விகாரை ஆண்டிய காணியில் கண்ணகி அம்மன் கோயில் இருந்திருக்கு. கொக்குலாயில் அது ஒரு அந்த அந்த கட்டப்படுறதுக்கு பக்கத்தில் அந்த கோயில் இருக்கு. கோயிலை உடைக்கப்பட்ட சிதைவுகளும் நாங்கள் அந்த இதில் படங்களில் காட்டியிருக்கிறோம். மற்றது தனியார் என்ற இதை பொறுத்து தான் இருக்குது. மற்றது இப்போ சிவானி சொன்ன மாதிரி தனியாக பௌத்தம் என்றதை விட ஒவ்வொரு தமிழர்கிட்ட கலாச்சாரம் பண்பாடுகளோட இணைஞ்ச கேந்திர முக்கியத்துவமான இடங்களை சேர்ந்து பெரிய இதை பௌத்த விகாரைகளையும் புத்த கட்டுமானங்களையும் கட்டி கொண்டு வருகிறோம். உதாரணம் என்ன சொல்லுவீங்க? உதாரணத்துக்கு எங்களுக்கு பாடல் பெற்ற சைவர்கள் பாடல் பெற்ற தலமான திருக்கோணேஸ்வரம், திருக்கேதீஸ்வரம், நகுலேஸ்வரம், மற்றது நைனாதீவு, அதை தாண்டி மற்றது அம்பாறை மாவட்டத்தில் ஆதிகோணேஸ்வரர் ஆலயத்துக்கு முன்னால் உதாரணங்களுக்கு சொல்லலாம். அதை தாண்டி இத்தனை லட்சம் மக்களை படுகொலை செஞ்ச முள்ளிவாய்க்காலில் யாருமே சனமில்லை அந்த இடங்களில். அந்த இடத்துல பௌத்தர் ஒரு புத்தர் கோயிலை கட்டி அதில் 2 இராணுவத்தை பாதுகாப்புக்கு போட்டு அங்கே செஞ்சிருக்கணும். மற்றது ஒட்டுச்சுட்டான் நந்திக்கடலில் இராணுவத்தின் உல்லாச விடுதிகள் அமைக்கப்பட்டு இருக்குது.
அதை விட கிண்ணியா வெந்நீருட்டுன்றது வந்து சைவர்களுக்கும் இந்துக்களுக்கும் அது முக்கியமான இடம். அதுலேயும் முழுக்க புத்தர் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு பௌத்தர் கோயிலில் கட்டி புத்தர் சிலையில் கட்டி போட்டு அதுக்கு தனியான சிங்கள வரலாறு சிங்களத்தில் எழுதப்பட்டு இப்போ ஸ்ரீலங்கா புதிதாக கோயில் கட்டப்படுகிறது, ஆனால் சிங்கள வரலாறு எழுதப்படுது என்று இல்லை கோயிலை அதில் இது செஞ்சு போட்டு அது புத்தர் சார்ந்த சைவ இதை வந்து புத்தர் சார்ந்த இது பௌத்தத்தோடு சேர்த்து எழுதப்பட்டு கொண்டு ஒரு வரலாறு எழுதி அது உண்மையில் பாடசாலையில் வரையில் படிப்பிப்பார்கள் இல்லையா? புதிய வரலாறு பாடசாலை திட்டங்கள்லையும் திணிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. இப்போ இது ஒரு சிக்கலான தானே. இப்போது பல முக்கியமான இடங்களில் நீங்கள் முதலில் சொன்ன போது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை இவர்கள் குறிப்பாக குறிவைக்கிறார்கள். என்ன நடக்கும்? இது இப்படியே போகிற பொழுது என்ன நடக்கும் என்று நினைக்கிறீர்கள்? இதில் கவலைக்குரிய விடயம் தமிழ் மக்களின் பார்வைதான். தமிழ் மக்கள் இதிலே எப்படி பார்த்திருக்கிறார்கள்? ஏன் இது இவ்வளவு காலமும் பிரித்தானிய தமிழர் பேரவை 5000 மைல்களோ இவ்வளவு ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு இங்கால இருந்து பார்க்கின்ற பார்வை களத்தில் இருந்து வந்திருக்க வேண்டும் முதலாவது. ஆனால் இங்கிருந்து செல்பவர்கள் கூடி அப்படி ஒரு பிரச்சனை இருப்பதாக கதைப்பதே இல்லை. ஒருக்கு செல்வர்கள் வந்து திரும்பி வந்து அங்கே ஒரு கோயில் சாதாரணமாக இருக்கின்றதாக நினைச்சு கொண்டு போய் விடுவாங்க. அது அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது, என்ன நோக்கத்துக்காக செய்யப்பட்டது என்பது பற்றி பார்க்கப்படுவதில்லை என்று சாதாரண மக்களின் பார்வையில் அது பராது அல்லது அவர்கள் இதை கணக்கில் எடுப்பதில்லை என்பது அது அவர்களுடைய நாளாந்த வாழ்க்கையால் இங்கிருந்து போவர்கள் பார்க்க விரும்புவது என்பது அதை நாங்கள் பெரிதுபடுத்த தேவையில்லை. ஆனால் அங்கே இருப்பவர்கள் இதனை ஏன் ஆவணப்படுத்தவில்லை என்பது ஒரு முக்கியமான கேள்வி. என்றால் நாங்கள் இங்கிருந்து செய்யும்போது பட்ட கஷ்டங்கள், தொடர்பாடல்கள், குறிப்பாக ஒட்டு கேட்கக்கூடிய தொலைத்தொடர்புக்குள்ளால கரைக்க அவர்கள் பயப்பட்டது. கிட்டத்தட்ட 45 தொடர்பாளர்கள் எங்களிடம் எடுத்து தருவோம் என்று சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட 2வது 3வது நாள் தொடர்பு கொள்ளும் போது பயத்தில் தொலைத்தொடர்புக்கே வரவில்லை. அவ்வளவு அதிலிருந்து நாங்கள் என்ன ஊகிக்கக்கூடியதாக இருக்கு என்றால் இந்த பிரச்சனையை அங்கிருக்கும் மக்கள் தங்களுக்கு பக்கத்தில் நடந்ததை கண்டும் காணாமல் விடுவது ஆபத்து அல்ல என்று நினைக்கிறார்கள். இங்கே தான் அந்த மிலிட்டரைசேஷன் எஃபெக்ட், இராணுவ மயமாக்களின் பின்னணியில் இருக்கிற சைக்காலஜி விளங்குறது. அந்த பின்னுக்கு யாரோ என்னை பார்த்து கொண்டிருக்கிற அந்த சைக்காலஜி தான் அந்த மக்கள் வாழ்கிறார்கள். அப்போ அந்த சைக்காலஜி வந்து நல்ல ஆட்சி எந்த ஆட்சின்னு பெயரை போட்டாலும் இராணுவம் அங்கே இருக்கும் அந்த அச்சுறுத்தல் இருக்கிறது. நாங்கள் எங்களுக்கு எடுத்து தருவோம் என்று சொல்லப்பட்ட அரசியல்வாதிகள் நீங்க பேசிட்டீங்களா? பொது சிவில் சமூகம் இருக்கிறது, அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், ஓரளவு பாதுகாப்போடு பல இடங்களுக்கு எக்ஸஸ் இருக்கக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகளை அவங்களோட பேசினீங்களா? நிறைய பேர் கூட கழிச்சிருக்கிறேன். நான் இதை அவர்களை பேரை குறிப்பிடவில்லை. அவர்கள் தொடர்பு துணித்து விட்டார்கள். அரசியல் ஊடகவியலாளர்கள், சிவில் சமூக அமைப்புகள் இருந்தவர்கள். நாங்கள் எங்களுடைய ஃபேஸ்புக் போன்றவற்றில் போட்டு கூட கேட்டிருந்தோம். அதாவது கெஞ்சாத குறையாக கேட்டிருந்தோம். தமிழ் மக்களுடைய நிலத்தில் இப்படி ஒரு நடவடிக்கை வந்து எதிர்காலத்தில் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பதிவு செய்ய வேண்டும். நாங்கள் எல்லாரும் இலகுவாக ஜெனோசைட், இன அழிப்பு கோஷம் தான் போட்டுக் கொண்டிருக்கிறோம். இன அழிப்பு என்பது ஒவ்வொரு விஷயமும் ஆவணப்படுத்தப்படும். ஆவணப்படுத்தாமல் நாங்கள் வெற்று கோஷங்களுடைய எங்களுடைய வாழ்க்கையை கடத்தி நான் வீரவசனங்கள் பேசி போட்டு போவதில்லை. எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எந்த விஷயமாக இருந்தாலும் தெல்ல தெளிவாக சாட்சியமாக எடுக்கணும். அதுக்காக தான் இதை செய்ய வலிக்கிட்டோம். இது ஒரு பகுதி தான். இது செய்யும் பொழுதுதான் அங்கே இருக்கிற அந்த இராணுவத்தின் மேலாதிக்கம், அதனுடைய அச்சுறுத்தல் என்பது எவ்வளவு தூரம் ஒரு பிரபலமான அரசியல்வாதிகளுக்கும் இருக்கிற என்பது தெரிந்தது. நிச்சயம் மகளே, இது ஒரு மிக சிக்கலான. ரோஹித் நீங்கள் சொல்லுவீர்கள், அது இப்போ இவ்வளவு சவால்கள், இவ்வளவு சிக்கல்கள், அந்த படங்களை கொண்டு வருதல், தகவலை திரட்டுதல், பறக்கக்கூடிய அச்சுறுத்தலை தாண்டி நீங்கள் சில தகவல்களை திரட்டி இருக்கிறீர்கள். எப்படி சாத்தியமானதுன்னு சொல்லுங்கள். உதாரணத்துக்கு நாங்கள் கூகுள் சேட்டலைட் மேப்பில் ஏரியல் வியூவாக தான் ஒரு சில இடங்களை டார்கெட் பண்ணி மேலேருந்து ஏரியல் வியூவில் பார்க்க அந்த இதை டார்கெட் பண்ணி தான் அந்த இடத்துல இருந்து ஸ்பாட் பண்ணி ஸ்ட்ரீட் வியூவாவில் கொஞ்சம் தூரம் போய் கொண்டிருக்க அதில் ஒரு மரத்தை பார்த்தா அதுக்கு கீழே புத்தர் கோயில் இருக்குது. அப்போ முக்கியமான இடங்கள் இது பண்ணித்தான் போய் மேலேருந்து பார்க்க ஒரு இராணுவ நிலைக்கு அது நிலைக்குள்ளே விட நிலையை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. சில இடங்களில் இப்போ எடுக்க இயலாத இடங்கள், யாழ்ப்பாணத்தில் சில இடங்கள் செறிவாக இருக்குது. அதுக்குள்ளே எடுக்க இயலாத இடங்களுக்கு அங்கே ஆக்களை ஒழுங்குபடுத்தி அனுப்பிவிட்டு நாங்கள் அனுப்பிவிட்ட இடத்துல போகிற வார இடங்கள்ல எல்லாம் அந்த கேமராவை தூக்கி படம் ஃபோனில் எடுக்கிறதுக்கு பயப்படினோம். நாவற்குழியில் போய் ஒரு சம்பவம் நடந்தது. நாவற்குழி விகாரைக்கு அந்த இதுக்கு புத்தர் சிலைக்கு பக்கத்தில் இறங்கி போன 2 படிகள் இறங்கி எடுக்கிறதுக்கு இறங்கிக்க வேலை செஞ்சு கொண்டு இருந்தாக்கள் வேலையை விட்டு போட்டு இவங்களை திரும்பி பார்க்குறாங்க.
அப்போ அவ்வளோத்துக்கு அந்த அச்சுறுத்தல் அங்கே தமிழாக்கள் இல்லை சிங்கள குடியேற்றம் இருக்குது நாவற்குழியாண்டி அதில் அந்த இதில் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாக்கள் இதை பார்க்கணும். அப்போ போகிற வர இடங்களில் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தானே. இப்போது எவ்வளவு தகவல் சேர்த்திருப்பீங்க நினைக்கிறேன். இப்போது நீங்கள் முதலில் சொன்ன ஞாபகம் இருக்குது, நீங்கள் இந்த தகவல்களை சேர்க்கிற பொழுதுதான் அது இவ்வளவு தீவிரமாக இவ்வளவு மிக குறிப்பாக நுணுக்கமாக எல்லாம் நடக்கிறதான்னு சொல்லி. இப்போ இதை பார்க்குற பொழுது உங்களுக்கு இன்னும் பல விஷயங்கள் வெளிவராமல் இருக்கிறது என்கிற ஒரு சிந்தனை வந்து சிவானி சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். பொதுவாக நீங்கள் எப்படி இருந்த உங்களுக்கு? அதாவது சிவானியும் இதில் ஒரு பெரிய ஒரு டீமை போட்டு தான் வேலை செய்வாங்க. இங்கேயும் கிரவுண்ட்லேயே வேண்டாம் ஒரு ஆள் எல்லா இடத்துக்கும் போக முடியாது. உங்களுக்கு தெரியுமா இருக்கிற ரிஸ்க் அந்தந்த ஊரில் இருப்பவர்கள் அதாவது கண்மையாகலாம் செய்கிறது, சாதாரண மக்கள்லாம் செய்யுது, சாதாரண இளமாளெல்லாம் செய்கிறது, இளம்பையங்கள். அப்போ அவர்களுக்கு இருந்த துணிச்சலும் அந்த உணர்வும் வந்து உண்மையாக மிச்சத்தக்க. இதற்கு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய விலை மிக பெருமதியானது. இந்த காலகட்டத்தில் அந்த தியாகத்தை நாங்கள் மதிக்கிறோம். முதலாவது. ரெண்டாவது வந்து இதில் எடுக்கப்பட்ட இப்பையும் தொடர்ந்து இது முதலாவது பதிப்பு தான். இனி அடுத்த பதிப்புகள் தொடர்ச்சியாக போடப்படும். அங்கு இலங்கையிலும் இந்தியாவிலும் மேற்குலக நாடுகளிலும் நாங்கள் இதனை வெளியிடுறதுக்கு பல அமைப்புகள் எங்களிடம் தொடர்பு கொண்டிருக்கின்றன. ஆகவே தொடர்ச்சியாக எடுக்கிறோம். ஒவ்வொரு பதிப்பும் அப்டேட் பண்ணப்படும். நூற்றுக்கணக்கான படங்கள். இப்போ முந்தின நாள் கூடிய ஒரு படம் வந்தது. அப்போ அதில் இருந்து நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, முதலாவது இதை எடுத்துகிற ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை நான் உங்களை இது வரும்போது சொல்லுகிறேன். அதாவது இது தமிழ் மக்களுக்கு காட்டி தமிழ் மக்களை விரக்தி அடைய செய்வதற்காக செய்யப்பட்டதல்ல. எங்களுடைய நோக்கம் தமிழ் மக்களுக்கு இதை விநியோகிப்பது அல்ல. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது என்பதை முதலாவது ஆவணப்படுத்த வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைமுறையாக நாங்கள் போராட வேண்டும். எங்களுக்கு பிறகு நாங்கள் இறந்த பிறகு இன்னும் 30 வருஷத்துக்கு பிறகு வர அடுத்த தலைமுறை எங்களை விட மிக விவேகத்துடன் மிகவும் நுட்பமாக போராடுவதற்கு இந்த ஆவணம் கை கொடுக்கும். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆவணத்தை கொண்டு போய் நாங்கள் தமிழ் மக்களுக்குள்ளேயே மட்டும் பரிமாறவில்லை. நீங்கள் ஒவ்வொருத்தருமே பல ஆயிரக்கணக்கான பிரதிகளை கொண்டு போய் இங்குள்ள முக்கியமான அதாவது முடிவெடுக்கக்கூடியவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மீடியாக்கள் எல்லாவற்றுக்கும் இதை விநியோகிக்க வேண்டும். இங்கே பாருங்கள், இன்றைக்கு இருக்கிற நிலைமை நீங்கள் சொல்லுகின்ற இதே நல்லாட்சி அரசாங்கம் இதனை ஏன் நிப்பாட்ட முடியாமல் இருக்குது. இதில் பலது புதுதாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை பற்றியும் குறிப்பிடலாம் நினைக்கிறோம். நீங்கள் அதை பற்றி குறிப்பிடக்கிற எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. போது நீங்கள் இந்த பல தகவல்கள் வந்திருக்கிறது, எதிர்வரும் காலங்களில் தகவல்களை கொடுப்போம் என்று சொல்கிறீங்க. இப்போ நான் சிவானி நாயக்கன் நீங்கள் பதில் சொல்லக்கூடியதாக இருக்கும். இப்போது ஒரு படத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அந்த படம் வந்து ஒரு பௌத்த விகாரை கொண்டதாக இது ஒரு படம் ஒன்று வைக்கிறீங்க. கிட்டத்தட்ட எல்லா படங்களும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இல்லாவிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு. அப்போ அந்த படம் இது இந்த இடத்தில் தான் எடுக்கப்பட்டது, இந்த இடத்தில் தான் இருக்கிறது என்பதை என்ன விதத்தில் நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்கள்? என்ன விதத்தில் அதனை பார்க்கிறவருக்கு நம்பக்கூடியதாக இருக்கும்? அதற்காக என்ன வழிமுறைகளை கையாண்டு இருக்கிறீர்கள்? நாங்கள் பொதுவாக இந்த இது பற்றிய தகவல்கள் படங்கள் சேகரிக்கும் போது ரோஹிஷன் சொன்ன மாதிரி ஸ்ட்ரீட் வியூ அந்த கூகுள் அந்த இதில் செய்யக்குள்ள வந்து நாங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கல அந்த பர்டிகுலர் அந்த லொக்கேஷனோட தான் வரும், அந்த இடத்தோட வரும். அந்த இடம் அந்த படத்தோட நாங்கள் அப்படியே சில படங்களே இதில் பதிக்கப்பட்டிருக்கு இந்த புத்தகம். ஸோ அது ஒரு 100% ஒரு நம்பகத்தன்மையான இதாக தான் இருக்கும். ஏன்னா வெளிப்படையாக இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த ரிசர்ச் எப்படி நாங்கள் செய்தோம்ன்றது அந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் தெளிவாக அது எவ்வாறு இதை வந்து பிரிட்டிஷ் தமிழ் ஃபோரம் கண்டக்ட் பண்ணினது அண்டு யார் உதவியோடு எவ்வாறு சிக்கல்களுக்கு மத்தியில் நாங்கள் இதை செய்தனாங்கன்றது அந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் நாங்கள் அதை தெளிவாக ஒரு சட்ட ரீதியான வலு இதுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சட்ட ரீதியான ஒரு விசாரணை வருகிற பொழுதோ இது ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வல்லமை இதுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆம், இது ஒரு சர்வதேச ரீதியான விசாரணை முன்னெடுக்கப்படும் போது இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெருமதி வாய்ந்த ஒரு புத்தகமாகத்தான் நான் கருதுகின்றேன். ஏனென்றால் நான் மனித உரிமை சட்டத்துக்கு உட்பட்டு சில வேலைகள் செய்கிற பட்சத்தில் இதில் கொடுக்கப்பட்ட விடயங்கள் 100% உண்மைக்கு உட்பட்டு எடுக்கப்பட்ட விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இதில் நாங்கள் முக்கியமாக குறிப்பிட்டிருக்கின்றோம் கல்ச்சரல் ஜெனோசைட் என்ற ஒரு பதத்தை நாங்கள் பாவித்திருக்கின்றோம். மேலோட்டமாக பார்க்கும்போது ஜெனோசைட் என்பது ஒரு இன அழிப்பு. இது வந்து யுத்த காலகட்டத்தில் மட்டுமல்லாது இப்பொழுது போஸ்ட் யுத்தத்திற்கு பிற்பட்ட காலத்திலும் இது வந்து தொடர்ந்து கொண்டிருக்கின்றது.
இந்த புத்தகம் ஒரு கல்ச்சர், ஒரு கலாச்சார இன அழிப்பை அடிப்படையாக கொண்டு இந்த புத்தகம் வந்து வெளியிடப்பட இருக்கின்றது. ஆகவே இது ஒரு ஆதாரம், கலாச்சார இன அழிப்புக்கான ஆதாரம். அது மட்டுமல்லாது நாங்கள் இதில் இந்த அறிமுக பகுதியில், அதாவது இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் குறிப்பிட்டிருக்கின்றோம், வெறுமனே ஒரு புத்த கட்டுமானங்கள் மட்டும் அவர்கள் கொண்டு இல்லாமல் ஒரு சாதாரண மக்கள், வடக்கு மாகாணமாக இருக்கட்டும் கிழக்கு மாகாணமாக இருக்கட்டும், சாதாரண மக்களதின் அன்றாட அவர்கள் செய்வது போல வியாபாரத்தை அங்கே முன்னெடுக்கின்றார்கள் பௌத்தர்கள். அதேபோல் உதாரணமாக பாசிக்குடா என்பது ஒரு வெளிநாட்டவர்களை கவரக்கூடிய ஒரு இடம். இப்பொழுது நிறைய பேர் இங்கேருந்து போய் வராங்க. அங்கே இருக்கிற ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ் சென்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இப்பொழுது சிங்களவர்களால் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு, அது எங்களுக்கு கிழக்கு மாகாண மக்களுக்கு அதிலிருந்து வருமானங்கள் அவர்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டுமே ஒழி, அது எங்களது சொத்து. அந்த மண்ணில் இருக்கிறவர்கள் வாழக்கூடிய அந்த வளங்கள் வெளியிலிருந்து சுரண்டப்படுகிறது. ஆச்சரியம் தந்த விடயங்கள் சொல்லுங்கள். ரோய்சன், நீங்கள் சொல்லினீங்க போது நீங்கள் இந்த தேடல்களை படங்களை தேடியெல்லாம் எடுக்கிற பொழுது ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது அல்லது புதுசாக இருந்ததா உங்களுக்கு நீங்கள் செய்கிறப்போ? என்னை பொறுத்தளவில் தமிழரை வந்து அவைகளோட வாழ்வியலை வந்து கலை, அவைகளோட பண்பாடு, பாரம்பரியம் மற்றது அதுகளை பொறுத்து தான் தமிழர்கிட்ட தனித்துவம்ன்றது, தமிழர் பிரதேசம் என்றது இலங்கையில் மூவினம் கொண்ட மூவின மக்கள் வாழினம். அதில் தமிழர்ன்றதை அடையாளப்படுத்துறது அவைகளோட இதைத்தான். ஆனால் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை பொறுத்தளவில் இவ்வளோ காலம் தமிழர்கிட்ட பிரதேசத்தை தாண்டி இருந்த பௌத்த சிலையில் தமிழர்கிட்ட கேந்திர முக்கியத்துவமான வரலாற்று புகழ்மிக்க இடங்களில் நிறுவி போட்டு ஒட்டுமொத்த இலங்கையும் வந்து சிங்களவற்ற பௌத்த பூமியாக காட்டுறது. ஆனால் இதில் ஒன்று தெளிவாக சொல்லணும், இது நாங்கள் பௌத்தத்துக்கு, பௌத்த மக்களுக்கு, பௌத்த சமயத்துக்கு எதிராக எடுத்த விலை இல்லை. இது வந்து நாங்கள் தமிழர்கிட்ட பிரதேசத்தை டார்கெட் பண்ணி இதை செய்ய வலிக்கிட்டதால் அது அதர் இதாக தான் எடுத்துனாங்க. அதை பற்றி ரவீனா விரிவாக சொல்ல நினைக்கிறேன். என்ன சார், இப்போ இன்னொன்று நீங்கள் அது சொன்னது கடையில் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ தகவல் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த புத்தகம் நாங்கள் அவசரமாக செய்ய வேண்டியிருந்தது என்றால், இந்த புத்தகத்தை ஏற்கனவே சம்பிரதாய பூர்வ மன்ற முறையில் வெளியிட முதலே இந்த நடந்து முடிந்த செப்டம்பர் மாத யூஎன் செஷன்லேயே ஒரு பக்க நிகழ்வு, சைடு இவெண்ட்னு சொல்கிறாங்க, அந்த பக்க நிகழ்வுலே ஜெனிவாலே நிகழ்வு ஒழுங்கு செய்து இந்த படங்களையும் மற்றும் உலகளாவிய ரீதியிலே பிரபல்யமான, அதாவது முக்கியமான லேண்ட் கிராப், நில ஆக்கிரமிப்பை ஆதாரப்படுத்தி வருகின்ற கலிஃபோர்னியா, யூஎஸ் கலிஃபோர்னியா சேர்ந்த ஓக்லண்ட் இன்ஸ்டிடியூட்லேருந்து அனுராதா மிட்டல் என்ற ஒரு எக்ஸ்பர்ட், அவன் வந்து 2014 எங்களுடைய நில ஆக்கிரமிப்பு மாநாடுகளே அவள் கலந்து கொண்டவர், அவன் வந்திருந்தால் இந்த ப்ரெசன்டேஷன் செய்து இங்கிருந்து வந்திருந்த சர்வகட்சி பாராளுமன்ற உறுப்பினருடைய எம்பிஎல் 2 பேர் அவர்களும் வந்து இதை போட்டு காட்டப்பட்டது. நிறைய வெளிநாட்டு விஷயங்கள் வந்திருந்தது. தொடர்ந்து பேச வேண்டும், உண்மையில் தொடர்ந்து பேச வேண்டும். முக்கியமான விடயங்களை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். நேர்களில் சொல்லலாம், இந்த தாயகத்தில் நடக்கக்கூடிய நில அபகரிப்பு, தமிழர்களுடைய வளங்கள் சுரண்டப்படுகிற விதம், அவர்களுடைய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை எவ்வாறு இராணுவத்தின் ஊடாக பிரதேசியவாதம் கைப்பற்றிக் கொள்கிறது போன்ற விடயங்கள் பலவற்றை இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதனை இங்கே கொண்டு வருகிறோம் நிகழ்ச்சியில். இனி இதனை வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம் என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. இந்த கேள்விக்கான பதில் தேடுகிற முயற்சியாக இடைவேளைக்கு பிறகான அங்கம் தொடர்பெறவிருக்கிறது. நீங்களும் இணைந்து கொண்டு எங்களோடு உங்களுடைய கேள்விகளை சொல்லலாம். காத்திருங்கள்,